ஆந்திர மாநில தலைநகரான அமராவதியை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா மிக பிரமாண்டமாக நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி அமராவதி நகரின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என உறுதியளித்தார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பல்வேறு அரசு ராஜ்யங்களின் தலைநகராக விளங்கிய வரலாற்று சிறப்புமிக்க அமராவதி பிரிக்கப்பட்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் நவீன தலைநகராக நேற்று மறுவடிவம் எடுத்துள்ளது. ஆந்திர மக்களின் உயிர்நாடியான கிருஷ்ணா நதிக்கரையில் 36,000 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள இந்த நவீன தலைநகரம் சிங்கப்பூர் மற்றும் லண்டனில் உள்ளதை போன்ற அதிநவீன வசதிகளை பெற்றிருக்கும். இந்நகரின் அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெற்றது. பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் கண்ணை கவரும் கலை நிகழ்ச்சிகளுடன் இவ்விழா தொடங்கியது. இந்துக்களின் புனித நாளாக போற்றப்படும் விஜயதசமி தினமான நேற்று சரியாக மதியம் 12:48 வேத மந்திரங்கள் முழங்க அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் பங்கேற்ற இந்த விழாவில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, அசோக் கஜபதி ராஜு, நிர்மலா சீதாராமன், ஆந்திர மாநில ஆளுநர் ESL நரசிம்மன் மற்றும் தமிழக ஆளுநர் ரோசையா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் புனித ஸ்தலங்களில் இருந்து தண்ணீர் மற்றும் மண் கொண்டு வரப்பட்டு அமராவதியில் உள்ள மண்ணோடு கலக்கப்பட்டது. டெல்லி பாராளுமன்றத்தின் மண் மற்றும் யமுனா நதியின் தண்ணீரை கொண்டு வந்த பிரதமர் அதை நாயுடுவிடம் வழங்கினார். தலைநகர் அமைக்க நிலம் வழங்கிய 16,000 விவசாயிகள் மற்றும் ஆந்திராவின் பல பகுதிகளில் இருந்து குவிந்த மக்களிடையே பேசிய பிரதமர் மோடி ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றார். இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எழுப்பும் புகார்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். उसको लेटर एंड स्पिरिट के साथ भारत सरकार साथ रहेगी, लागू करेगी, ये मैं विश्वास दिलाने आया हूं. கடந்த காங்கிரஸ் அரசால் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேச மாநிலம் பிரிக்கப்பட்ட போது ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச மாநில மக்கள் மறந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் என்றும் மோடி கேட்டுக்கொண்டார். மாநிலங்கள் வேறாக இருந்தாலும் இரு மாநிலங்களின் ஆத்மா தெலுங்கு மொழி என கூறிய பிரதமர் இரு மாநிலங்களின் வளர்ச்சி பதில் சொல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இவ்விழாவிற்கு தெலுங்கானா மாநில முதல்வர் சந்திரசேகர் ராவை வீட்டிற்கு சென்று அழைப்புதல் வைத்தது பாராட்டுக்குரியது என்றும் மோடி கூறினார். आंध्र और तेलंगाना, चाहे आंध्र हो चाहे तेलंगाना हो, हमारी आत्मा तेलुगु है. ఆంధ్రప్రదేశ్ గాని తెలంగాణ గాని మన అందరి యొక్క ఆత్మ తెలుగువారి అందరి యొక్క ఆత్మ ఒకటే, తెలుగువారి అందరూ ఒకటే, తెలుగువారి ఆత్మ ఒకటే. और इस तेलुगु आत्मा की दो भुजाएं हैं, एक तेलंगाना एक आंध्र, और दोनों इतनी प्रगति करे, दोनों एक दूसरे को इतने पूरक हो कि हिंदुस्तान की शान बढ़ाने में ये हमारी शक्ति बनी रहे. இந்தியாவின் மிக சிறந்த நகரமாக அமராவதி உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்த மோடி இதுபோன்ற பல புதிய நகரங்கள் நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநிலம் மத்திய அரசின் நிதியை நம்பியிருப்பதாகவும் அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனைகள் இருந்தாலும் விழாவில் பங்கேற்று பேசிய தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் ஆந்திர தலைநகர் அமராவதி உலக புகழ்பெற்ற நகரமாக திகழ வேண்டும் என்பதே தெலுங்கானா மக்களின் விருப்பம் என்று கூறியது மக்களிடையே பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தியது. சிவப்பிரியன், நியூஸ் 7 தமிழ்.